என்னோட கல்யாண அவுட்ஃபிட். உன் கல்யாண அவுட்ஃபிட் இல்ல, கல்யாணம் நடக்க போறவங்களுக்காக நான் போட்டிருக்கிற அவுட்ஃபிட். சரியா? இன்னைக்கு இன்னைக்கு தான் எங்க அத்தைக்கு கல்யாணம். இங்க பாத்தீங்களா எப்படி சூப்பரா இருக்கு. இப்போ வந்து பூவெல்லாம் வச்சு ரெடி ஆயிட்டா. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்களே ரெடியாக உட்காந்துருக்கோம். மாப்பிள்ளை வீடு வருவாங்க இன்னும் வரல அவங்க. அதனால இவங்களாம் ரெடியாகி இங்கே வருங்க வெயிட் பண்ணி நாங்கள் வந்து இவங்கள பாய்ஸில் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கேர்ள்ஸ் மட்டும் அங்கே கேர்ள்ஸ் கேம் தான் விளையாடுறாங்க. 2 பேரும் கேர்ள்ஸ். சரி அதான் எங்கள் அண்ணா உங்களை பார்த்த உடனே கண்ணாடி போடுறாங்க. இந்த குரூப் எல்லாம் இங்க உட்காந்து எப்படி பண்ணிட்டு இருக்குது. இங்க இன்னொரு குரூப் எல்லாம் உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. அதான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீடு வருமா இல்லை வரமாட்டேங்குது. சிருஷ்டி குட்டியை நீங்க எங்கன்னு கேட்பீங்க. அவள் இப்பயும் அவள் கொஞ்சம் உடம்பு சரி, அதனால மேலே இருக்கு. எல்லாரும் இங்க பாருங்க மெஹந்தி. இங்க பாத்தீங்களா பப்பு இங்க பாருங்க பிகே பப்பு குட்டி நல்லா இருக்கல. கரிஷ்மாவை காட்டட்டா? இங்க வாங்க. இதுதான் என்னோட கல்யாண அவுட்ஃபிட். எப்படி அடிப்பாங்கக்கா? ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கள் அத்தை வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அத்தை வர மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் மாப்பிள்ளை வீடு வந்தால் தான் எங்கள் அத்தை வருவாங்க. மாப்பிள்ளை வீடு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டு மண்டபத்துக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாங்கள் நிறைய வேலை பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டில் நிறைய டான்ஸ் பாட்டுகள்லாம் ஆடிட்டு ஸோ இந்த விளாக் அப்படி தான் இருக்க. நாங்கள் பார்ப்போம். திஸ் இஸ் மை அப்பா கோல்டில் வேஸ்ட் சட்டெல்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. அப்பா அவங்க பொண்டாட்டி எங்க? என் பொண்டாட்டி உள்ளே தான் போனா. அவளுக்கு தான் நான் இது போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதான் எங்கள் அம்மா. நீங்கள் நிறைய டைம் கேட்டீங்க, நான் நிறைய டைம் காமிச்சிட்டேன். ஆனால் நீங்கள் பார்க்கல. இப்போ பார்த்துக்கோங்க. நான் திரும்ப எப்படி காமிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அம்மா பேர் என்ன? இதான் எங்கள் அம்மா. அதே கேட்பாங்க. சோனு சித்தி பெரியப்பா. டாடி ஓ டாடி பாசமுள்ள பாண்டியர். ஆளை வந்து உங்கள் அப்பா வந்து சர்வசாதாரண பிடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஆட பிடிக்கிறது. அதனால தான் இவங்களாம் சேர்த்து வீடியோ போடுறதில்ல. பிஸி பர்சனு. அதனால பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு டைம் முடிஞ்சு. அவங்க அப்பாலாம் வந்து 2 செகண்ட் தான். அதுக்கு மேலே அவங்களாம் டைம் கிடையாது. கிளம்பியாச்சு. எங்கள் சித்தப்பா சித்தப்பாக்காக தான் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் இவ்வளோ பேர் வந்தது இதுக்காக தான். அப்படிதான் வசந்தி. வசந்தியத்தை பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையை வரவேற்கிறதுக்காக எல்லாம் ரெடி. மாப்பிள்ளையை வரவேற்கிறதுக்காக மாலை ரெடி, சந்தனம் ரெடி, பன்னீர், மஞ்சள் குங்குமம், வெத்தலை, பெண்கள் ரெடி, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு. விபுஷா இது ஹாய் விபுஷா. எங்கள் வீட்டு இதெல்லாம் பெண்கள். எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கனாலே சும்மா கல்ல யாருக்கா வரேன்னா வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வா அம்மா வா உள்ள வா போகலாம். கல்யாண பொண்ணு நீங்க இல்ல அப்படிதான் இருக்குல்ல. கல்யாணம் அப்படி இல்ல. வேட்டி கட்ட எங்க அம்மா பாத்தீங்கன்னா வாட் a ஜோடி பொருத்தம். ஹாய் கல்யாண பொண்ணு ரெடி ஆயாச்சா? ரெடி ஃபார் யுவர் பிக் டே. தேங்க் யூ. இது கல்யாண பொண்ணோட அம்மா, எங்க பாட்டி. எங்க வீட்டோட ஆன்டிஸோட போட்டோ ஷூட் டைம். எப்படி நீங்க பார்த்து யங்ஸ்டர்ஸ் மாதிரியா தெரியுங்க? ஆமா 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 ஆல் ஆன்டிஸ். பொண்ணோட அந்த பொறுப்பு நீங்க கரெக்டா இது பண்ணணும். அது சாப்பிடக்கூடாது உட்காந்து. எடுத்து வைத்து வந்தாச்சு. ஸ்நாக்ஸ் டைம் வந்தவங்களுக்குலாம் வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். அதனால வந்து லட்டு சிப்ஸும் காட்டுங்க. மாப்பிள்ளைக்காரங்களுக்கு கொடுக்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்க வந்த ஸ்நாக்ஸை
இவங்க 4 பேர் திருடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இல்லை 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 அவங்களுக்கு மட்டும் எல்லாமே சொன்னாங்களா? அப்படியே யாரும் சொல்லலை, எல்லாருக்கும் கொடுக்குறது தான் வாங்கி வச்சிருக்காங்க. நான் தனியாக இப்சேத்து எங்களுக்கெல்லாம் கோக் கொடுக்கவே இல்லை, நீங்கள் மட்டும் குடிக்கிறீங்க. ஓ தம்பி நீ ஒரு கிளாஸ் முடிச்சிட்டில்ல, அப்புறம் என்ன? பொண்ணு ரெடி, மாப்பிள்ளை ரெடியா? சிஸ்டி ட்ராவலில் வந்ததுனால கொஞ்சம் டயர்டாகி ஆள் தூங்கிட்டா. கொஞ்சம் ஃபுட்டு சரியில்லை, ஏற்றுக்கல அவளுக்கு. ட்ரெயின் ஃபுட்டு, ட்ராவல் ஃபுட்டுலாம். இப்போ சிஸ்டி குட்டி வந்துட்டா. சிஸ்டி குட்டி ட்ரெஸ் எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. நல்லா தூங்கி எழுந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கா இப்போ. அவளுக்கு நிறைய கண்ணு போட்டுருச்சு. கொட்டம்புச்சு. இப்போ கிளம்பியாச்சு. எங்க ஹாய், உன் தலையும் பட்டர்ஃப்ளையா? ஆமா, சூப்பர். நாங்கள் வந்து இப்போ சர்ச்சுக்காக போயிட்டு இருக்கோம். சர்ச்சில் கல்யாணம் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கோம். எல்லாரும் பஸ்ஸில் எல்லாரும் ரெடியாக உட்காந்துருக்காங்க. அம்மாலாம் எங்கள் அம்மா வந்துட்டாங்களா? அம்மா காரில் போய். அம்மாவுக்கு மட்டும் காரு, நம்மளுக்குலாம் பஸ்ஸா? ஈவினிங் டீ டைம். மணி 6:45 டீ டைம் நாங்கள் குடிச்சிட்டு இருக்கோம். கல்யாணம்லாம் அட்டெண்ட் பண்ணியாச்சு. ட்ரெஸ் போட்டதுக்கான வேலை முடிஞ்சிச்சு. அதனால இப்போ டீ குடிச்சிட்டு அடுத்து யாரெல்லாம்? ஒட்டுமொத்த குடும்பமே டீ கடையில் தலையில் லைட் இருக்கு. நாங்கள் இப்போ மண்டபத்துக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா, இதான் அந்த பொண்ணு மாப்பிள்ளோட ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்லாம். இது இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் அவங்க பண்ண ஃபோட்டோ ஷூட்ஸ். பார்த்தீங்களா, நாங்கள் போகிற என்ட்ரி எல்லாமே அவங்களோட ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸாக வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறையா விதவிதமாக எடுத்தாங்க. எங்கள் ஃபேமிலி யாரையும் காணோம், நான் மட்டும் ஒத்தையில் போய்கிட்டு இருக்கேன். போய் தேடி கண்டுபிடிப்போம். இது ஒரு ஓப்பன் ஸ்டேஜ் செட்டப். இங்கே பார்த்தீங்களா அழகாக ஃபவுண்டேஷன் நம்ம ஃபவுண்டன்லாம் வச்சு, அது பார்த்தீங்களா அதுதான் பேக் ட்ராப் செட்டப்பு. சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு போய் எங்கள் குடும்பத்தை கண்டுபிடிக்கிறேன். இதோ எங்கள் மாமாவை கண்டுபிடிச்சிட்டேன். 360 டிகிரி வீடியோ எடுக்கிறதுக்காகலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க கல்யாணத்தில். நாங்களாம் வந்து இதில் வீடியோ எடுத்து சூப்பராக போட போகிறோம். இங்கே வந்து டிஜே, இதுதான் பேக் ட்ராப் செட்டப்பு. மஹால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் பொண்ணு மாப்பிள்ளைய ஸ்டேஜில் காணோம், பார்ப்போம். இதெல்லாம் விஐபிக்காக சோஃபாஸ் பார்த்தீங்களா. லைவ் பானிபூரி கவுண்டர்லாம் வச்சுருக்காங்க. போய் சாப்பிடுங்க. லைவாக பானிபூரிலாம் கொடுக்குறாங்களா. எல்லாரும் நல்லா சாப்பிட்ருக்காங்க. முட்டை ட்ரே ஆட்டை போட்டுட்டு கொண்டு வந்தேன்னு சொல்லுங்க. முட்டைன்னா அது கம்மி, இது ட்ரே பூரா. யார் சாப்பிட்றா இது? ஓ அப்போ டீ நல்ல வேகம். இப்போ நாங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை அவங்க வீட்டுக்கு வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டு ஆட்கள் எல்லாமே விருந்து கொடுத்து அங்கே டிரைவராக போட்டாங்க எங்கள் அப்பாவை. பொண்ணு மாப்பிள்ளைக்கு நல்லா விருந்து கொடுத்து நாங்கள் எங்கள் ஃபேமிலியை சென்ட் ஆஃப் பண்ணுறோம். ஸ்டெல்லாக்காவையும் அவங்களையும் சென்ட் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் புது மாப்பிள்ளை புது பையனை வழி அனுப்புகிறோம். சலோடி எந்த பிள்ளை? உனக்கு தெரியுது இந்த பிள்ளை யாருன்னு? இந்த பிள்ளையா? உனக்கு தெரியுது இந்த யார் பிள்ளைன்னு? இது யாரு? விபுஷாவா? ஹாய் விபுஷா. நீ கண்ணில்
தெரியல போல யாருக்கும். என்ன எங்கம்மா கிளம்பிட்டியா? எங்க கண்ணுக்கு யாருமே தெரிய மாட்டேங்கிறா. அப்புறம் எதுக்கு இவ்வளவு? இங்க யார் புதுசா ஒரு ஆள் இருக்காங்க கேக்குறேன் நீ பார்த்து. அதான் சொல்றேன் இவளே யாருக்கு தெரியல. எனக்கு தெரியும். சரி இப்ப யாரு? தெரியுமா? யாரு? எங்க அக்கா. உங்க அக்கா உங்க அக்கா கூட எங்க போற? எங்க போற? தெரியாது. சாப்பிட போறியா? ஷாப்பிங் போறியா? நாங்க இப்ப வந்து மும்பை ஷாப்பிங் போறோம். மும்பை ஷாப்பிங் இல்ல, மும்பை ஷாப்பிங் இல்ல, பீவண்டி shopping. பீவண்டி ஷாப்பிங் போறோம். பீவண்டில எங்க போறோம் தெரியாது, எதுவுமே தெரியாது. என்ன மார்க்கெட்டுக்கு? என்ன மார்க்கெட் போறோம் எங்க போறோம்னே தெரியாம ஜோனு. கிளம்பி போயிட வேண்டியது. எங்க போற? தெரியாது. இப்பதான் சொன்னாங்க. இப்பதான் சொன்னாங்க. மண்டே மார்க்கெட் போறோம் நாங்க. மண்டே மார்க்கெட். ஆனா இன்னைக்கு என்ன கிழமை? ஆனா இன்னைக்கு வந்து டியூஸ்டே. இன்னைக்கு என்ன கிழமைனே தெரியாது. டேட் மட்டும் தான் தெரியும். இன்னைக்கு வந்து 30ஆம் தேதி, நாளைக்கு 31 நியூ இயர் நைட் ஃபுல்லா சுத்த போறோம், அது மட்டும் தெரியும். ஆனா எங்க சுத்த போறோம்னு தெரியாது. இப்போ வந்து கல்யாண ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபினிஷ்டு. நான் சொல்றேன். இந்த புள்ள என்ன சொல்லுது சொல்லு. சொல்லு. என்னது? ஏன் அவங்க 4ஆம் தேதி இருக்குன்னு சொன்னேன். நான் பலப்பலன்னு இருக்கேன். ஆமா. உன்னை பத்தி புகழ்ந்து பேசினாளா? எனக்கு இன்னைக்கு அதான் எனக்கு கூப்பிட்டியா? அப்படி சொல்லாத இல்ல சரியா? நீங்க நான் பலப்பலன்னு இருக்கேன்னு சொன்னேன். நிஜமாவே நீங்க பலப்பலன்னு தான் இருக்கீங்கன்னு சொன்னேன். 1ஆம் தேதி லீவு, ஏன் 2ஆம் தேதி காலேஜ். அப்பெல்லாம் இல்ல. சரியான வேஸ்ட் பீஸ். பார்க்க மட்டும் தான் எப்படி தெரியும். அப்பெல்லாம் கிடையாது. கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாலிஷ் போட்டுருக்கு. மூஞ்ச கழட்டுவாங்க. மூஞ்சி காலனால அவன் நல்லதா? அக்கா உன்னை விட அழகா இருப்பாங்க. அவளை அக்கா விட ரிஷாக்கு அழகா தான் இருப்பாங்க. அதனால அக்கா பேசக்கூடாது. நீ இவள என்ன பண்ற? தங்கச்சியை டைவர்ஸ் தங்கச்சியை டைவர்ஸ் பண்ணுவா. ஆமா, நீ தங்கச்சியில சொல்லிடு. சிஸ்டர் பொசிஷன்ல இருந்து யாரு உன்னை வந்து பதவியில தூக்குறோம். நாங்க பதவியில இருந்து தூக்குறோம். இது யாரு? விபூஷா. இங்க இது ஒரு வந்து குவீன் அம்மா. குவீன் அம்மா இவங்க. அந்த புள்ள எப்படி இருக்கு? மகாராணி. அந்த புள்ள நல்லா வாய் பேசுவான்னு சொல்லு. அது சரியான வாய். வாயாடி. இருக்கிறது மட்டும் தான் இத்தனோண்டு. ஆனா இங்க இருந்து இது வரைக்கும் வாய் வச்சிருக்கா இவ. ஏதோ அமைதியா இருக்கு இந்த பிள்ளை. நீ வீடியோ கேமரா ஆன் பண்ணா மட்டும் வாயெல்லாம் முடிக்கவியோ? பேசு. எங்க கிட்ட மட்டும் அவ்வளவு பேசுற. இதோ இங்க ஒரு புள்ள இருக்கு. எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிட்டு இருக்கிற புள்ள. அது ஒண்ணு மட்டும் தொலை பண்ணும், எங்களெல்லாம் தொலை பண்ணும். நான் நல்ல புள்ள. நான் நல்ல புள்ள. ஐயோ நான் அப்படியே குத்திடுவேன். இவ தான் என்னைய போட்டு அடிச்சுட்டே இருப்பா. இவன் ரொம்ப பாருங்க பாருங்க பாருங்க. இப்போ உங்க கண்ணு முன்னாடி இப்ப பண்றானா உங்களுக்கு நீங்க பார்க்காம என்ன எவ்வளவு பண்ணுமா? இவன் ரொம்ப டார்ச்சர் தானே இவன். ஆமா. பாப்பு குட்டி ஆமா, பெரிய டார்ச்சர். நீ சொல்லு. பப்புக்கிட்டே ஓரளவுக்கு ஓரளவுக்கா? ரித்திகா என்ன கேட்டேன்னு வைங்க, கரெக்டா சொல்லுவா. சரி ரைட்டு. இப்போ கிளம்பிட்டீங்க. நைட் அவுட்டிங்க. குல்ஃபி சாப்பிட்டீங்களா இன்னைக்கு? லஸ்ஸி லஸ்ஸி. எனக்கு குல்ஃபி தான். நம்ம குல்ஃபி சாப்பிடுவோம். அங்க லஸ்ஸி இருக்கிற இடத்துல யாருக்கு குல்ஃபி? எனக்கு எனக்கு ஐஸ்கிரீம். ரோலா லஸ்ஸி. அந்த கட்டிங் வந்து ஜோன் அக்கா ஐஸ்கிரீம் வாங்கி தர போறாங்களாமா. சிஸ்டர் விட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடல. அதை கூட்டிட்டு போயிட்டாங்களா எல்லாரும்? நீங்க என்ன வந்து வயிறு வலின்னு ஒண்ணுமே சாப்பிட விடாம தூங்கிட்டா. விட்டுட்டுலாம் போல தூங்கிட்டா. இன்னைக்கு கூட்டிட்டு போயிடும். நீங்க நைட் வந்து உனக்கு மட்டும் போல அவ்வளவுதான். நீ வீடியோ பார்த்தியா? இந்த பிள்ளை ஒண்ணே மாதிரி இருக்கு. எப்படி பார்த்தேன். பாத்தியா? நீங்க மட்டும் நல்லா தட்டு தட்டா வச்சு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. 2 தட்டு தான். ரெண்டு தட்டு ஐஸ்கிரீம், 3 குல்ஃபி, ஒரு பாவ் பாஜி. இவ்வளவு இருக்குல. 2 வண்டியில ட்ரிபிள்ஸ் போனோம். பாரு கண்ணுல போறது சரி. சொல்லு. நானும் மாமா கூட போறேன். நானா தனியா உங்களை விட்டுட்டு போவேன். நான் மாமாவை மட்டும் இந்த வேற யாரை கூட்டு போவ? நான் வேற யாரையும் கூட்டி போக மாட்டேன். ஹலோ எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்கல்ல. நாங்கலாம் போகவே இல்ல. நான் ஜோன் சகா வேற யாரு? நாங்கலாம் போகவே இல்ல சித்தப்பா. சில பாவப்பட்ட ஜீவங்கள் மட்டும் கூட்டிட்டு போவேன். ஏன்னா அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படி இல்ல. இவ தூங்கிட்டாரு, நானும் போல. ஐயோ நீ அப்படியே பெரிய நல்லவன். நானெல்லாம் போட்டு நான் எப்ப சிஸ்டி நீ எப்பா நீ நடிக்காத. உனக்கு சிஸ்டர் பிடிக்குமா பப்புட்டு பிடிக்குமா? ரெண்டு பேத்தையுமே பிடிக்கும். ஒரு ஆள் தான் சொல்லணும். ஆப்ஷன் புத்திர நான் ஒருத்தி சொல்லு. எனக்கு ரெண்டு ஒருத்தி ஒரு சொல்லு. ஆள் தான் சொல்லணும்.
அவ பப்பு குட்டி கூட இருக்கவே மாட்டா. யார் பிடிக்கும் உனக்கு? எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். ஒரு ஆளு இவ கிட்ட எனக்கு பிடிக்கும். 1% அதிகமா ஓஹோ 1% அண்ணா பப்பு குட்டியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பப்பு குட்டி எப்படி? ஒரு சுத்தமான வேஸ்ட். வேற எங்க அவ ஆளை காணோம். அதனால தான் எனக்கு ஃப்ளோல வரும். இப்போ என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. பப்பு குட்டியை மறந்துட்டியா? அப்போ கட்டிக்கு கொஞ்சம் அறிவு கம்மியா இருக்கும். இப்ப அறிவு இல்லைன்னு சொல்றாங்க. இவனுக்கு அதேதான். இது ஒரு கம்மியா இருக்கும். கூமுட்டையாமா நீ? கொஞ்சம் கூமுட்டை. கரெக்டு தான் கொஞ்சம் கூமுட்டை. வேற கோசப்பயவலா தத்தி இந்த அண்ணா வந்து சொல்ல மாட்டேன். எது பாகல் பை எனக்கு சொல்ல தத்தி வேற அம்மா பேச்சியும் ஒரு வாசி கேட்கறது இல்ல. மாசத்துக்கு ஒரு 4 டைம் எத்தனை அடி வாங்குவா? ஒரு 30 டைம் 30 நாளைக்கு 30 டைம் அடி வாங்குவா அவங்க அம்மா கிட்ட. இவங்க நான் எப்பெல்லாம் இவங்க பார்க்கறேன்னா அப்பெல்லாம் நான் இந்த அண்ணனை அடிப்பேன். கொஞ்சம் அதிக பிரசங்க தானே பண்ணுவா. அடுத்து ஆர்வ கோளாறு வேற முந்திரி கொட்டை. நம்ம மட்டும் உலகத்தில் அழகுன்னு நினைப்பா. பல்லு மட்டும் வெளியே நீட்டிட்டு இருக்கா. 2 தேங்காய் மட்டும் திரும்பலாம். எங்க கல்யாணத்துக்கு தேங்காய் திருவிழா நிற்கிறான். நாங்க வந்து தேங்காய் மனையில 1/2 மணி நேரம்னா இதுல 1/4 மணி நேரம் தான். திருவாமலையில 1/2 மணி நேரம் இதுல 1/4 மணி நேரம் தான். கமெண்ட்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்படி சொல்லாதீங்க. ஆமா பப்பு திங்கிறதும் இல்ல 1ஆம் நம்பர் ஆள்னா அது இவதான். திங்கிறது இல்ல. ஆமா ஒரு தோசையே 1 மணி நேரம் தின்னுட்டு இருக்கிற ஒரே ஆள் இவதான். ஆமா இதே மாதிரி இவளுக்கு கொஞ்சம் அறிவு கிடையாது. இவளும் அவன் கூட சேர்ந்தவங்க தான். இவ கூட என்னைக்கு சேர்ந்தாலும் அன்னையில இருந்து இவளும் அவளை மாதிரி மாறிட்டான். இவங்க 2 பேரும் இப்போ அக்கா தங்கச்சி தான். ஒரே மாதிரி தான் இப்போ 2 பேருமே. இன்னும் இவன் கொஞ்சம் வளர்த்தி ஆகிட்டா. இவளோட கொஞ்சம் ஆமா இவளை விட இவன் கொஞ்சம் வளர்த்தியா இருக்கான். அதுல அவளுக்கு கொஞ்சம் பொறாமை. இவளுக்கு தான் கொஞ்சம் பொறாமை. நம்ம வளரவே மாட்டேங்கிறோன்னு ஒரு பொறாமை. பல வருஷமா இதே நினைச்சு இதே கிட்ட தான் இருக்கான். இன்னும் வளரல. எங்க குடும்பம் இப்படிதான் கொஞ்சம் பைத்தியம். அதுல முதல் டிஸ்க்ளைமர். பைத்தியம் நம்பர் 1 நம்பர் 1 இவ. நம்பர் 2 அவ. நாங்க 3 பேரும் ஏன் தெரியுமா என்ன சொன்னாங்க? பைத்தியமா? ஏன் தெரியுமா? எங்க தலைவர் வந்து ரித்திகன. எங்களோட தலைவர் ரித்திகனா. அதனால நான் இப்படி இருக்கோம். உங்க தலைவரா? அதாவது தலைவனா இருந்தா அவன் பைத்தியம் கிடையாது. அவன் கீழே இருக்கிறவங்க தான் பைத்தியம். எங்க தலைவர் நாங்க கத்துக்கிட்டோம். பைத்தியத்துக்குலாம் யாராவது தலைவனா இருப்பாங்களா சொல்லுங்களேன். பைத்தியத்துக்காக தலைவனா இருக்காங்கன்னா பைத்தியம் தானே. பெரிய பைத்தியம் தானே அது. சரி ஓகே போலாமா? உப்பு மூட்டை. பாவம் அந்த புள்ள. ஏய் ஏற்பாடு. ஏய் சரி ஓகே. அந்த புள்ள சொல்லக்கூடாது. நான் சொல்லணும். இப்படிலாம் ஒவ்வொரு வாட்டி மடியில் உட்காரும் போதே அக்கா பாவுங்க உனக்கு உங்களுக்கு தெரியும். இந்த புள்ளைய தூக்குறது கஷ்டமா? இந்த புள்ளைய தூக்குறது கஷ்டமா? இந்த பிள்ளை சின்ன பிள்ளையில இருந்து தூக்கி நீ வளர்த்துட்டு இருக்கேன். நான் கஷ்டப்பட்டு சின்ன பிள்ளை ஊட்டி வளர்த்தனால இப்படி இருக்கா. கில்லால ஏய் இது புள்ளி எரும மாடு. அவன் தங்கச்சி சொல்றான். நான் தங்கச்சி பொசிஷன்ல இருந்து தூக்கியாச்சு. தங்கச்சி இல்ல